வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே எர்த்தாங்கல் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஏரியான்பட்டி, காவாய்மேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 4000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமங்களில் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பிரதான தொழில். ஏரியான்பட்டி முதல் ஏரிப்பட்டறை வரையிலும், காவாய்மேடு முதல் ஆயில்கான்பட்டி வரை செல்லும் சாலைகள் மிகவும் சேதமடைந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் இருக்கின்றன. ஜல்லிக்கற்கள் கண்ணில் தென்படும் அளவுக்கு தார் சாலைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனதாக தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். இப்படி வாகனங்கள் செல்ல தகுதியற்ற நிலையில் இருக்கும் சாலைகளால் எர்த்தாங்கல் பஞ்சாயத்தில் வசிக்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கை மிகவும் சிரமமாக ஒன்றாக மாறியுள்ளது. மோசமான சாலைகளில் பயணிப்பதால் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள் அடிக்கடி கீழே விழுந்து காயமடைவது தொடர்கதையாக மாறியுள்ளது. பள்ளிக்கு சைக்கிளில் செல்லும் மாணவர்கள் முதல் வேளைக்கு செல்லும் பெரியவர்கள் வரை அனைவரும் பெரும் அச்சத்துடனேயே அவ்வழியை கடந்து செல்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, எர்த்தாங்கல் பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் விளை பொருட்களையும் பாலையும் நகர் பகுதிகளுக்கு கொண்டு செல்வது என்பது மேலும் சிரமமான ஒன்றாக மாறியுள்ளது. சாலைகளின் மோசமான நிலைமை குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்து அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனியும் காலம் தாழ்த்தாமல் ஏரியான்பட்டி முதல் ஏரிப்பட்டறை வரையிலும், காவாய்மேடு முதல் ஆயில்கான்பட்டி வரை செல்லும் சாலைகளை சீரமைத்து தருமாறு தமிழக அரசுக்கு எர்த்தாங்கல் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோடு போட்டு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த பகுதியில் சுமார் ஒரு 1000 பேர் வசிக்கிறாங்க. 1000 குடும்பம் இருக்குது, 4000 பேர் வசிக்கிறாங்க. இங்கேருந்து வழக்கமாக பள்ளி பசங்க ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, வயசானவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. பள்ளி பசங்க 2 பேர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க 2 பேர் விழுந்து சைக்கிள்லேருந்து கால் உடஞ்சி போச்சு. அதே மாதிரி பெரியவங்களும் 2 வண்டி ரோடு சரியில்லைன்றதுனால ஒதுங்க இடம் இல்லாமல் இடிச்சிட்டு விழுந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருக்காங்க. அரசு அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த பகுதி எர்த்தாங்கல் கிராமத்தில் இந்த 2 ரோடும் மிக வேகமாக சீரமைத்து தரணும்னு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். மாலை முரசு செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் ஞானவேலுடன் சந்துரு.